செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம மாம்பழ அல்வா எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி பார்த்துடலாம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குறைவான பொருட்களை வச்சு அற்புதமாக சில மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். மாம்பழ சீசனாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாம்பழ அல்வாவுக்கு இனிப்பு சுவை வேணும்னா நல்லா கனிஞ்ச மாம்பழமாக வாங்கிக்கோங்க. இனிப்பும் புளிப்புமாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிற மாம்பழமாக வாங்கிக்கோங்க. நான் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாம்பழம் தான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ மாம்பழத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாம்பழம் கொட்டை தோல் எல்லாம் எடுத்துறதுனால உங்களுக்கு கம்மியாக தான் வரும். கூழ் ஒரு கோப்பை வரும். 1 கப்பு வர அளவுக்கு மாம்பழம் வரும். 200 ml வரும் அப்ராக்சிமேட்டாக மாம்பழக்கூழ். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடாமலும் செய்யலாம், விட்டால் சுவை அட்டகாசமாக இருக்கும். 1 கப்பு அதாவது 250 கிராம்ஸு சுகர் எடுத்திருக்கேன். சீனி 250 கிராம் எடுத்திருக்கேன். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது மாம்பழத்தை தோல் சீவி கொட்டை நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூலாக அப்படி பல்ப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டோன்னா அல்வா அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ அந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் இதில் சேர்த்து ஒரு சுற்று போட்டு எடுத்துடலாம். நல்லா கலந்துரும், கட்டிகள் இல்லாமல் கலந்துரும். அதுக்காக தான் இதில் கலந்து எடுக்கிறது. பாருங்கள், 250 கிராம் அளவுக்கு உங்களுக்கு 250 ml அளவுக்கு கூழ் கிடச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு பேனில் அந்த 1/4 கிலோ சீனியையும் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா சீனி கரைஞ்சால் போதும், பாகாகணுங்கிறது இல்லை. சீனி கரைஞ்சி நல்லா கொதித்து வரும், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த டைமில் இந்த பல்ப்பு கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த கார்ன்ஃப்ளவரும் பல்ப்பும் அதை உள்ளே விட்டு நல்லா கலந்துருங்க. கட்டிகள் இல்லாமல் கலக்கணும். தீயை மிதமான தீயாக்கிடுங்க. சிம்மில் வச்சுட்டு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒன்றும் கட்டிப்படாது, ஈஸியாகவே கரைஞ்சிடும், கஷ்டம் கிடையாது. விஸ்கு வச்சு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைஞ்சிடட்டும். கரைஞ்ச உடனே இதுக்கு குங்குமப்பூ சேர்க்குறேன் நான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. குங்குமப்பூ சேர்த்தா கலர் அட்டகாசமாக இருக்கும், வாசம் அற்புதமாக இருக்கும். இதுக்கு நம்ம ஏலக்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த குங்குமப்பூ வாசம் மாம்பழம் கூட சேரும்போது அட்டகாசமாக இருக்கும், சுவை வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக சேர்க்குறேன். இல்லைன்னா விட்டுடலாம், இது அவசியம் இல்லை. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் கட்டிப்படாமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. இடையில நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அப்படியே கிண்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடணும். இதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது கிராஜுவலாக அந்த பேனை விட்டு அப்படியே வரும். அந்த நம்ம விட்ட நெய்யெல்லாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இப்போ இது கூட நட்ஸு சேர்த்துக்கோங்க. என்ன விருப்பமான நட்ஸோ அதை சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முந்திரி கூட சேர்க்கலாம். முந்திரி பாதாம் எது விருப்பமோ எந்த நட்ஸ் வேணாலும் இதில் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் சேர்த்து கிண்டி விடுறேன். பாருங்கள், பேன் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடலாம். அப்போ இந்த அல்வா ரொம்ப நல்லா வரும். அதுக்காக தான் அந்த நெய் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பாயில் ஆகி ஊஸ் அவுட் ஆகி வருது பார்த்திங்களா. அந்த நெய்யெல்லாம் ஓரத்தில் கசிஞ்சு வருது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கிடையில் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. பேனை விட்டு வந்துடுச்சு. நம்ம விட்ட நெய் எல்லாமே கசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அதை பேனில் மாற்றிடலாம். கிரீஸ் தடவை வச்சுருக்க ட்ரேயில் மாற்றிட்டு சமம் பண்ணி விட்டுருங்க. சமம் பண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா தான் இது அட்டகாசமாக வரும். இதை அப்படியே சமம் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆறிடுச்சு. நம்ம அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சைடில் அப்படியே எடுத்து விடுங்க. ஒரு ப்ரெட்டு தடவுறதோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு சைடில் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். பிளேட்டில் அப்படியே தட்டினீங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு வேணுங்கிற சைஸில் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸ்கொயராகவோ ட்ரையாங்கிளாவோ எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஈஸியாக ஸ்லைஸ் போட வரும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஈஸியாக வரும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அட்டகாசமாக வரும். சூப்பராக இருக்குது.
வாசமும் அற்புதமாக இருக்குது. அந்த குங்குமப்பூவோட வாசம் மாம்பழத்தோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வரும். அந்த குங்குமப்பூ பாதாம் எல்லாம் தெரியுது. நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அச்சு இருந்ததுன்னா இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அட்டகாசமாக இருக்கும். இது இனிப்பு புளிப்பு அந்த சுவையில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சுவை பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.